யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியமில்லை. பிடிக்கவில்லை என்றால் அமைதியாக வில்கிவிடு. ஏனென்றால் நிம்மதி மிக முக்கியம். உன் வெறுப்புக்கு முதலில் பலியாவது உன் நிம்மதி என்பதை கவனத்தில் வை. நீ எதை மற்றவர்களுக்கு கொடுக்கிறாயோ அது உன்னிடம் வந்தே சேரும். ஆனால் அதை நான் திருப்பி தரும் பொழுது அது உனக்கு பல மடங்காக இருக்கும். பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள். விளக்கு ஏற்றிய பின் வளையலை கழற்றக்கூடாது. செவ்வாய் வெள்ளியில் வெளியில் சென்றால் வீட்டிற்கு திரும்பிவிட வேண்டும். வெளியில் தங்கக்கூடாது. பெண்கள் அழுவது என்றுமே நல்லதல்ல. முக்கியமாக விளக்கேற்றிய பின் அழவே கூடாது. கையில் வளையல் இல்லாமல் உணவு பரிமாறக்கூடாது. இந்த ஆண்டு வரவுக்கு மீறி செலவு செய்யும் 2 ராசிகள் மேஷம், விருச்சிகம். சிக்கனமாக இருக்கும் 2 ராசிகள் மிதுனம், கன்னி. வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும் ராசிகள் சிம்மம், தனுசு, மீனம். ஆரோக்கிய குறைவு ஏற்படும் ராசிகள் ரிஷபம், துலாம். ராஜயோகம் வரும் ராசிகள் மகரம், கும்பம். அதீத கோபம் கொள்ள போகும் ராசி கடகம். மிகுந்த சோகத்தில் இருக்க போகும் ராசி மிதுனம். இதில் நீங்கள் எந்த ராசி என்று கீழே கமெண்டில் சொல்லுங்கள். செல்வமும் மகிழ்ச்சியும் பெருகும் ஆடிப்பெருக்கு. அன்று சுமங்கலி பெண்கள் காவேரி ஆற்றுக்கு சென்று பூஜை செய்து பூ, பழம், வெற்றிலை, பாக்கு, மஞ்சள், குங்குமம் இவை அனைத்தையும் காவிரி அன்னைக்கு சமர்ப்பிக்க வேண்டும். இந்த நாளில் காவிரியில் புனித நீராடினால் பாவம் போகும். ஆடிப்பெருக்கு அன்று பெண்கள் புது தாலி, கயிறு மாற்றிக்கொண்டால் தங்கள் கணவருக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும். அவ்வாறு மாற்றிய பிறகு 3 அல்லது 5 சுமங்கலி பெண்களுக்கு மங்கள பொருட்களை தானமாக கொடுக்க வேண்டும். இதன் மூலம் காவிரி தாயின் ஆசீனை பெற்று திருமணமாகாத பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் என்றும் திருமணமானவர்களின் கணவர்களின் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்றும் நம்பப்படுகிறது. இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரீம் சேனலை ஆடி மாதத்தில் இது போன்ற செயல்களை செய்து விடாதீர்கள். என்னதான் ஆடி மாதம் கடவுள் வழிபாட்டிற்கு சிறந்த மாதமாக இருந்தாலும் சில விஷயங்களை இந்த மாதத்தில் செய்யாமல் தவிர்ப்பது நல்லது. ஆடி மாதத்தில் திருமணங்கள் நடத்தக்கூடாது. ஏனெனில் ஆடி மாதம் மழை காலத்தின் துவக்கம் என்பதால் விவசாயத்துக்கு உகந்த மாதமாக கருதப்படுகிறது. ஆடிப்பட்டம் தேடி விதை என்னும் பழமொழி அனைவரும் அறிந்தது. ஆடி மாதத்தில் உழவு பணிகளை செய்வதால் விவசாயத்திற்கு அதிக பணம் செலவாகிவிடும். எனவே திருமணத்திற்கு செலவு செய்ய பணம் இருக்காது. இந்த ஒரு காரணத்தினாலும் ஆடியில் திருமணங்களை நடத்துவதில்லை. ஆடி மாதத்தில் திருமணத்தை நடத்துவார்கள். ஆடி மாதத்தில் புதுமண தம்பதிகள் சேரக்கூடாது. ஏனெனில் ஆடி மாதத்தில் கருத்தரித்தால் சித்திரை மாதத்தில் குழந்தை பிறக்கும். சித்திரை மாதமானது அதிக வெயில் தாக்கம் கொண்ட மாதமாகும். இந்த மாதத்தில் குழந்தை பிறந்தால் குழந்தையின் உடல் நலம் கெடும். இப்படி சித்திரையில் குழந்தை பிறக்காமல் தடுப்பதற்கே ஆடி மாதத்தில் தம்பதிகளை பிரித்து வைக்கின்றனர். ஆடி மாதத்தில் புது வீட்டிற்கு குடி செல்வது, வீட்டு நிலை வாசல் வைப்பது மற்றும் சில சுப காரியங்கள் செய்வதை தவிர்க்க வேண்டும். ஆடி மாதம் கடவுள் வழிபாட்டிற்கு உகந்த மாதம். இந்த மாதத்தில் அம்மன் கோவிலுக்கு சென்று விளக்கு போடுவது. ஆடி வெள்ளி அன்று பெண்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஆடி வெள்ளி தேடி குளி என்பர். அதற்கேற்ப இன்று முகம், கை, கால்களில் மஞ்சள் பூசி தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். உப்பு, பன்னீர் மற்றும் மஞ்சளை தண்ணீரில் சேர்த்து குளித்தால் எல்லா புண்ணிய நதிகளிலும் நீராடிய பலன் கிடைக்கும். அதிகம் நல்லவனாக இருக்க நினைக்காதே, உன்னை நடிகன் என்று சொல்லிவிடுவார்கள். அதிகம் அன்போடு நடந்து கொள்ளாதே, அடிமையாக்கி விடுவார்கள். அதிகம் பொறுமையுடன் நடக்காதே, பைத்தியமாகும் வரை விடமாட்டார்கள். வெளிப்படையாக இருந்து விடாதே, பலர் உன்னை வெறுக்க நேரிடும். எல்லோரையும் நம்பிவிடாதே, ஏமாற்ற பலர் இருக்கிறார்கள். கோபப்படாமல் இருந்து விடாதே, கோமாளி ஆக்கி விடுவார்கள்.